அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆதரவோடு வருகிறார். பாட்டாளி மக்கள் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, தலைவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களே, தலைவர்களே, உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுட்டிருக்கின்ற வெயில்ல நீங்கள் அனைவரும் கூட ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றீர்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்த்தியே தீர வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். 10 ஆண்டு காலத்தினுடைய ஆட்சி, அந்த ஆட்சியே ஒரு சாட்சி. ஏழை மக்களுக்கு, பெண்களுக்கு, விவசாய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் கூட நல்ல திட்டங்களை கொண்டு வந்து உலக நாடுகளிலே இந்திய நாட்டினுடைய தனி வளர்ச்சியை காட்டி 2014 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா எனக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க ஐயா. அடுத்த 25 ஆண்டுகள்ல இந்த உலகத்தினுடைய முதன்மை நாடாக மாற முடியும் என்று நம்புகின்றோம். வளர்ந்த நாடாக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் மூலம் இருக்குதுங்க ஐயா. இந்த நேரத்தில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது. அதுவும் வலிமையான ஒரு அரசு, 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்கின்ற வேட்கையிலே நாம் எல்லாம் இன்று கொண்டிருக்கின்றோம். 2014 நீங்க எல்லாம் பிரதமர் அவர்களுக்கு 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளித்தீர்கள். 2019 303 பாராளுமன்ற உறுப்பினர்கள். 2024 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நீங்கள் அளிக்கிறீர்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய நாடு வலிமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்த பொழுது வலிமையாக ஒரு கட்சியும் இல்லாம எல்லாருமே கூட்டணியில 20 MP 30 MP இருந்தனால இந்தியா எப்படி சின்னாபின்னப்படுத்தப்பட்டது என்றும் கூட நாம் பார்த்தோம். ஊழலுடைய தலைநகரமாக 10 ஆண்டு காலம் நம்முடைய தாய் திருநாடு பாரத நாடு இருந்துச்சுங்க. எனக்கு அதையெல்லாம் முடைத்து இந்த 10 ஆண்டு காலமாக ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று குற்றம் சொல்லாதவரை சொல்லக்கூட முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சி நம்முடைய மோடி ஐயா கொடுத்திருக்கிறார். மோடி அவர்கள் மட்டுமல்ல, மோடி ஐயா கூட்டிருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் கூட சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவை கோருகின்றோம், அன்பை கோருகின்றோம். மறுபடியும் மோடி அவர்கள் வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம். இன்னொரு பக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 மாத கால ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 2 ஆட்சி 2024 மோடி அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் கூட தமிழகத்தில் திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வாக்கு. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை வருவதற்காக தேர்தல் நடக்கிறது. அதில் உங்களுடைய வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையும் கூட உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார்.
நீங்கள் எல்லாம் உங்களுடைய பெரும் ஆதரவை அளித்து நிச்சயமாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு சேவை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கோயம்புத்தூரை அடுத்த கட்ட எடுத்துச் செல்வதற்கு 20 ஆண்டு காலமாக பொலிவை இழந்து நிற்கக்கூடிய கோவை மறுபடியும் இந்தியாவிலே முக்கிய நகரமாக, உலக வரைபடத்தில் ஒரு முக்கிய ஊராக கோயம்புத்தூரை கொண்டு வர வேண்டும். இங்கு தொழிற்சாலைகள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், விவசாய சார்ந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்திலே நாம் செயல்படுத்தக்கூடிய முக்கிய திட்டங்களாக இருக்கும் ஐயா. அதுக்கெல்லாம் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து, பூங்கா கொண்டு வருவதிலிருந்து பாருங்க, எவ்வளவு வண்டி, எவ்வளவு ரோடு, எவ்வளவு வெஹிக்கிள் இருக்குதுங்க, எவ்வளவு டிராபிக் ஆகி போச்சு பாருங்க. இது எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய நேரம் நமக்கு. கோயம்புத்தூர் தன்னுடைய தன்மை இழந்து கொண்டிருக்கிறது. ஊர் சூடாயிட்டு இருக்குதுங்க ஐயா, முதல்ல இருந்த மாதிரி இல்ல. அதற்கெல்லாம் சரியான திட்டங்களை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்கள் நிம்மதியாக வசிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். இரண்டாவது, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு உறுதி அளிக்கின்றோம் ஐயா. ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. அன்னைக்கு மோடி ஐயா உங்களுடைய அன்பை பெற்று இந்தியாவுடைய பிரதம மந்திரியா வருவார். அன்றிலிருந்து 100 நாள் முடிவதற்குள்ள கோயம்புத்தூருக்கு ட்ரக்ஸை ஒழிப்பதற்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB அலுவலகம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்படும். அது உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். 100வது நாளுக்குள்ள NCB அலுவலகத்தை கோயம்புத்தூர்ல திறக்கிறோம் ஐயா. காரணம், மிக அதிகமாக கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், கல்லூரிகள் இருக்கக்கூடிய நகரம், நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. போதை கலாச்சாரம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. நம் கண் முன்னால் இளைய தலைமுறை அழிவதை நாம் என்றும் பார்க்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்று சகோதர சகோதரிகளை. அதனால் கோயம்புத்தூருக்கு NCB, கோயம்புத்தூருக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எல்லாம் வந்து இந்த மக்கள் இன்பமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கும் இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து EVM மிஷின்ல பட்டன் 1 இருக்குது. தாமரை EVM மிஷின்ல பட்டன் 1 தாமரை இருக்கு. உங்களுடைய வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய ஐயா, ரொம்ப நேரம் பேச முடியாது. குழந்தைகளுக்கு எல்லாம் மத்தியான பரீட்சை, நம்ம ரோட பிளாக் பண்ணிட்டோம்னா அவங்களால டைமுக்கு போக முடியாது. 5 நிமிஷம் முடிச்சுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாக பார்க்கின்றேன். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர், சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய இதற்கு முன்பு இந்த பகுதியில் தேர்தலில் போட்டியிட்டு உங்களுக்காக பொது சேவை செய்யக்கூடிய அருமை சகோதரர் பிரீத்தி லட்சுமி அவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். அவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்து, அண்ணன் சுப்ரீம் இளங்கோ அவர்கள் OPS அணியினுடைய அதனுடைய மாவட்ட செயலராக இருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எல்லா தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்து, நம்முடைய ஒன்றியத்துடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆற்றல் மிகுந்த ராஜேஷ் அவர்கள் நன்றியை தெரிவித்து, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் புவனேந்திர அவர்கள், மகளிர் அணியினுடைய தலைவி மாலினி அவர்கள், ஜெயராஜ் அவர்கள், அஜித் அவர்கள், வெற்றிவேல் அவர்கள், அசோக்குமார் அவர்கள், சந்திரன் அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய மனோஜ் அவர்கள், கணேஷ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவராஜ் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய கவுண்டபாளையத்துடைய பகுதிச் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் இங்கு இருக்கின்றார்கள். மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் அசோக் சீனிதி அவர்கள், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், இந்து மக்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பெரும்படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாநில இளைஞரணி அமைப்பாளர் சண்முக வடிவேல் அவர்கள், இந்து மக்கள் கட்சியினுடைய கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் குமார் அவர்கள், விவசாயிகளுடைய ஒன்றிய தலைவர் அரவிந்த் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். பகுதிச் செயலாளர் முத்து அவர்கள், வார்டு செயலாளர்கள் குமார், தமிழ்ச்செல்வன் அவர்கள் நன்றி தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, மாற்றத்திற்கு ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி மோடி ஐயாவை மேலே கொண்டு வருவோம். உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு வருங்கள். நிச்சயமாக கோயம்புத்தூரை மாற்றி காட்டுகின்றோம். அடுத்த கட்டம் கோயம்புத்தூரை எடுத்துச் செல்கின்றோம் என்கின்ற உறுதி வார்த்தையை உங்களுக்கு அளிக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பகுதியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு பகுதிச் செயலாளர் முத்து அவர்கள், குமார் அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழுவினுடைய எல்லா மாவட்ட செயலாளர் சுப்ரீம் இளங்கோ உட்பட கல்பனா சண்முகம், வினோத்குமார், ஜெயகணேஷ் அவர்கள், தங்கராஜ் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், சஞ்சய் அவர்கள், ஜெயந்த் அவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, உங்கள் ஆதரவு எங்களோடு இருக்கட்டும். அதிக நேரம் பேச முடியவில்லை, ஒரு முக்கியமான சாலையை மதிப்பு நின்று கொண்டிருக்கின்றோம். உங்கள் அன்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. பாரத் மாதா கி